பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சகரியா 4வது அதிகாரம் 7வது வசனம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். செருபாபேலை கொண்டு ஆண்டவர் ஆலயத்தை கட்டும்படியாய் ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். இந்த மகனை கொண்டு தான் அந்த காரியத்தை செய்யணும்னு அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். தடைகள் கடந்து வருகிறது. அப்ப தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் அந்த தேவ மகனை பலப்படுத்துகிறார். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால ஆவியினால் ஆகும் என்று அந்த சொல்லுகிற அந்த வசனத்தை சொல்லி, அதற்கு பிறகு பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு எந்த காரியத்தை செய்யும்படியா, உங்க குடும்பத்துல எந்த அற்புதத்தை செய்யும்படியா, உங்க படிப்புல உங்க வேலை இடத்துல எந்த அற்புதத்தை செய்யும்படியா தேவன் முன்குறித்திருக்கிறாரோ, அதற்கு எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலோ அந்த தடைகளை ஆண்டவர் முறித்து போடுவார். அந்த தடைகளை ஆண்டவர் முடித்து போடுவார். அது மனிதர்கள் மூலமா இருக்கலாம், அதிகாரங்கள் மூலமா இருக்கலாம், பணபலத்தின் மூலமா இருக்கலாம், மனிதர்களோட சூழ்ச்சியா இருக்கலாம். என்ன பெரிய தடையா இருந்தாலும் ஆண்டவர் முறித்து போடுவார். தானியேலை மேலான நிலைகளுக்கு உயர்த்தணும்னு தரிய ராஜா நினைக்கிறார். மனிதர்களுடைய சூழ்ச்சி, அவனை பாதாளத்துக்கு கொண்டு போயிடணும், அவன் ஜீவனை எடுத்துடணும் அப்படின்னு எல்லாரும் சூழ்ச்சி செய்யறாங்க. இன்னைக்கு மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் நினைக்கிற சூழ்ச்சி, மனிதர்கள் போடுகிற திட்டம், அதையெல்லாம் பரலோகம் தவிடுபடியாக்கி விடு. தயவு செய்து அதை கண்டு கலங்காதீங்க. தானியேல் தனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட போராட்டத்தை கண்டு கலங்கல. பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது தெரியும். ஆனாலும் தேவனை அண்டிக் கொள்ளுவதில், தேவனை பற்றி கொள்ளுவதில், நீங்க தான் என் துருகம், நீங்க தான் என் கேடகம், உங்களை நோக்கி பார்ப்பாண்டவரை, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லைங்க. இன்னைக்கு ஆண்டரை நோக்கி பார்க்கிறீங்க. உங்களுக்கு விரோதமாய் வருகிற சூழ்ச்சி என்ன போராட்டம் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இந்த வசனத்துல சொல்லுகிறபடி, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். சகரியா 4:7 எனக்கு முன்பாக எனக்கு தடையா இருக்கிற, என் ஊழியத்துக்கு தடையா இருக்கிற, என் தரிசனத்துக்கு தடையா இருக்கிற, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தடையா இருக்கிற, எங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு தடையா இருக்கிற பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாய் சமபூமியாவாய். ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிற எனக்கு முன்பாய் நீ சமபூமியாவாய். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், அவருடைய ஆவியின் அபிஷேகம் எனக்குள் இருக்குது. எனக்கு முன்பாக பெரிய பர்வதமே நீ சமபூமியாவாய். எந்த காரியம் இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிறது, எந்த காரியம் உங்களுக்கு தூக்கத்தை வரவிடாதபடி, எந்த காரியம் இருதயத்தில் உங்களுக்கு சோகத்தை கொடுத்து மிகுந்த கனத்த இருதயத்தோடு உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த பாரம் உங்க இருதயத்தில் இருக்கிறது, நீங்க சொல்லுங்க, இந்த பாறைய இருதயத்தில் என்னை ரொம்ப அழுத்துகிறது, இயேசுவின் நாமத்தில் அந்த பாரம் வெளியேறும்படியா செபிக்கிற அந்த பாரத்தை முதல் வெளியில வைங்க. உங்க இருதயத்தில் அந்த பாரத்தை தாங்காதீங்க. அது என்ன போராட்டம், என்ன பெரிய தடையா இருந்தாலும் அந்த தடையை பார்த்து பேசுங்க. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், எனக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். சொல்லுங்க, உங்களை எதிர்த்து வருகிற திட்டங்கள், உங்களை எதிர்த்து வருகிற சூழ்ச்சிகள், மனிதர்களுடைய சூழ்ச்சி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், எனக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவன் எனக்குள் அறிக்கை செய்யுங்க. வசனத்தை அறிக்கை செய்யுங்க. ஒரு தேவ பிள்ளை வசனத்தை அறிக்கை செய்யணும். இயேசுவினுடைய ஆவியானவர் உள்ள வைத்திருக்கிற பிள்ளை தைரியமா சொல்லணும். நீங்க சொல்ல சொல்ல பர்வதங்கள் விலகும். நீங்க சொல்ல சொல்ல பர்வதங்கள் விலகும். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறீங்க, 3 நாள் உபவாசம் எடுங்க, வசனத்தை வாசிங்க, அறிக்கை செய்யுங்க. தேவ சமூகத்தில் எனக்கு எதிராக இருக்கிற பர்வதங்கள் எடுக்கப்பட்ட போவதற்காய் ஸ்தோத்திரம், சுக்கு நூறாய் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். அந்த 3 நாட்கள் உபவாசம் முடித்து நீங்க கடந்து போய் பாருங்க, பர்வதத்தை பார்க்க முடியாது. ஏன்னா அது சமபூமியா இருக்கும். பர்வதங்கள் சமபூமி ஆகிற அந்த அபிஷேகம் உங்கள் மேல கடந்து வரும். பர்வதங்கள் சமபூமி ஆகிற அந்த வல்லமை உங்களை நிரப்போ. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அலங்கரிப்பாருங்க. கவலைப்படாதீங்க. எவ்வளவு பெரிய சேலஞ்சா இருந்தாலும் அதுல இருந்து வெளியில வர கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். எல்லா பர்வதங்களும் சமபூமி ஆவதாக கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. உங்க வாழ்க்கையில் உங்களை மேன்மைப்படுத்துவார். God bless you.